சென்னை அக்கரை பகுதியில் இன்று காலை தொடங்கிய பாஜக மாநில நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காத அண்ணாமலை தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி. எல். சந்தோஷ் நேரடியாக சென்று அழைத்த பின் பங்கேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? பாஜகவினுடைய முக்கியமான மாநில நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய கூட்டம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையினுடைய அக்கறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டம் இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கியிருந்தது. அதே நேரம் இந்த கூட்டத்திலே முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றிருந்த நிலையிலும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பங்கேற்க விருப்பமின்றி இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. என்றாலும் கூட இன்று காலை அண்ணாமலையினுடைய இல்லத்திலே பி. எல். சந்தோஷ் அண்ணாமலையினுடைய அழைப்பின்படி 1 மணி நேரம் வரை சென்றிருந்தார். அந்த அடிப்படையில் இன்று காலை அண்ணாமலை இல்லத்திற்கு சென்றிருந்த பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி. எல். சந்தோஷ் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாஜகவின் உட்கட்சி சார்ந்த விஷயங்கள் தொடர்பாகவும் அண்ணாமலையிடம் பேசியிருக்கின்றார். அதன் பிறகு அண்ணாமலையும் இன்று கிழக்கு கடற்கரை சாலையின் அக்கறையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி. எல். சந்தோஷ் தன்னுடைய தலைமையிலான அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுத்ததன் அடிப்படையிலேயே அண்ணாமலை இன்று இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏனென்றால் இன்று காலை கூட்டம் தொடங்கியிருந்த பொழுது அண்ணாமலை பங்கேற்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு பிறகுதான் இன்று பிற்பகலில் அண்ணாமலை வந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றிருந்த நிலையில் முக்கிய நிர்வாகிகளுக்கு முன்பாக அண்ணாமலை தான் உரை நிகழ்த்தியிருந்தார். அந்த பேச்சின் பொழுது முக்கிய அறிவிப்புகளை அடுத்த சில மாதங்களுக்கு பாஜக வைத்திருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் என்ன, குறிப்பாக நைனா நாகேந்திரன் மேற்கொள்ள இருக்கின்ற சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்களை அண்ணாமலையின் மூலமாகவே வெளியிட வைத்திருக்கின்றார் பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான பி. எல். சந்தோஷ். அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சாரத்தின் மூலமாக பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு தொடர்பாகவும் அதிமுக பொதுச் செயலாளருடைய தேர்தல் பரப்புரையிலிருந்து நைனா நாகேந்திரன் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை தொடர்பாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அண்ணாமலையை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களிலே அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் இணைந்த வகையிலே அந்த சுற்றுப்பயணங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். நைனா நாகேந்திரன் தனிப்பட்ட முறையிலே பாஜகவினுடைய மாநில தலைவராக சுற்றுப்பயணம் செய்ய உள்ள நிலையிலும் 2 தலைவர்களும் முக்கிய தலைவர்கள் எல்லாம் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு பிறகு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அண்ணாமலையின் மூலமாக அந்த முக்கிய அறிவிப்புகளை வெளியிட செய்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.